திருப்பொன்ராஜ், இங்க அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பான விமர்சனத்துக்கு பதில் கொடுக்கும்போது எதிரியை வீழ்த்துவதற்கு வாக்குகள் சிதறாமல் எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கணும், ஒரு ஒத்த கருத்துடைய கட்சிகளை எல்லாம் ஒருங்கிணைக்கணும் அப்படின்னா ஒரு வலிமையான கூட்டணி அமைக்கணும். அதனுடைய தொடக்கமாக பாஜக சேர்ந்திருக்கிறது, இன்னும் பல கட்சிகள் வரும். அப்படி ஆகும்போது திமுகவை வீட்டுக்கு அனுப்புவதுதான் எங்களுடைய இலக்கு, அதைத்தான் நாங்க திட்டமிடுகிறோம், அதுதான் எங்களுடைய அரசியல் வியூகம் அப்படிங்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. ஏற்கனவே 2021 எல்லாம் சேர்ந்து தானே இருந்தாங்க. ஒன்றா இருந்த அதிமுக, பிஜேபி, என்டிஏ கூட்டணி இன்க்ளூடிங் பாமக எல்லாம் ஒன்றா சேர்ந்து தானே இருந்தாங்க. அவங்களால ஜெயிக்க முடியல. இல்லை, இப்போ ஏற்கனவே இது ட்ரை பண்ணப்பட்ட கூட்டணி. இதை பார்த்து திமுகவுக்கு பயப்பட வேண்டும் என்ற அச்சமும் இல்லை, அவசியமும் இல்லை. சரிங்களா? ஏற்கனவே இவர்கள் ஒன்றா இருந்த போதே, ஒன்றா இருந்து என்டிஏ ஏடிஎம்கே கூட்டணி சேர்ந்த போதே திமுகவை தோற்கடிக்க முடியவில்லை இவர்களால். 65 சீட்டு வேணா ஏடிஎம்கே கிடைச்சிருக்கலாம். ஆனால் இந்த முறை அந்த 65 கிடைக்குமான்றதான் கொஸ்டின். ஏன் அப்படின்னா, நீங்கள் இவர்கள் சேர்ந்ததுனாலேயே திமுக பயப்பட்டு விட்டது, இவர்கள் சேர்ந்ததுனாலேயே திமுக அச்சப்படுகிறது என்று சொல்வதெல்லாம் சுத்த ஹம்பக்கு. ஏன்னா அதாவது தமிழிசை சவுந்தரராஜன் மேடம் சொல்லியிருக்காங்க, யாருக்கு ப்ரெஷர் யாருக்கு ப்ளஷர் அப்படின்னு. அதிமுகவுக்கு ப்ரெஷரு, பிஜேபிக்கு ப்ளஷர். அதான் அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட். சரிங்களா? இப்போ எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, எங்களுக்கு மகிழ்ச்சி தான் அப்படின்னு சொல்றாரு. சரி, ஜனவரியில் ரைடு நடக்குது. எடப்பாடி பழனிசாமியுடைய ரிலேட்டிவ் ராமலிங்கம் அவர்கள் மேலே என்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில், சரிங்களா, ஜனவரியில் ரைடு நடக்குது. 700 கோடி வரி ஏய்ப்பு செய்யப்பட்டிருக்கிறது என்று இன்கம் டேக்ஸு ரைடு பண்ணுது. ஜனவரியிலேருந்து 2 மாதம் தாங்கலைங்க. 24 கூட்டணி கிடையாது, 26 கூட்டணி கிடையாதுன்னு சொன்னவர் ஜனவரியிலேருந்து 2 மாதம் தாங்கல. யாருக்குமே தெரியாமல் சென்னை டெல்லிக்கு போய் ஒரு கூட்டத்தை கூப்பிட்டு போய் நான் அதிமுக ஆஃபீஸை திறக்கிறேன்னு சொல்லிட்டு போய் உள்ளே போய் அங்கே போயிட்டார். அதுக்கு முன்னால் என்ன நடந்துச்சு? அருணன் சார் சொன்னார், தெளிவாக சொன்னார், செங்கோட்டையனை வச்சு காய் நகர்த்தப்பட்டதா இல்லையா, நல்லாரும் பார்த்தோமா இல்லையா? செங்கோட்டையன் எம்ஜிஆர் படம் போடலை, ஜெயலலிதா படம் போடலைன்னாரு. பிரச்சனை ஆரம்பிச்சார். எப்படி ஆரம்பிச்சார்? இவ்வளவு நாள் பேசாதவர் இன்னைக்கு மட்டும் எப்படி ஆரம்பிச்சார் பேச்ச? அதுக்கடுத்து பிஜேபி ஊடகம் சம்பந்தப்பட்ட ஒரு மீட்டிங்ல கலந்துக்கிறார். அதுக்கப்புறம் நிர்மலா சீதாராமன் சந்திக்கிறார். அதுக்கப்புறம் அமித்ஷாவை சந்திக்கிறான்னு சொல்றாங்க. அப்ப இந்த மாதிரி பிரஷர் பில்டப் பண்ணது எப்படி? இன்னைக்கு ஏன் செவனைன்னு உட்கார்ந்துருக்காரு? அப்ப இந்த அழுத்தம் யாரால உருவாக்கப்பட்டது? ஒரு சைடு இடி அழுத்தத்தை உருவாக்குது, ஒரு சைடு செங்கோட்டையனை வச்சு அழுத்தம் உருவாக்கப்பட்டது. இந்த ரெண்டுக்கும் பணிந்து தான் எடப்பாடி அங்கே போக வேண்டிய சூழல் ஏற்பட்டது. எலக்ட்ரல் பாண்ட்ஸ் விஷயத்தில் கிட்டத்தட்ட 12,000 கோடியை பிஜேபி எடுத்திருக்கு, வாங்கியிருக்கு. அந்த வாங்கினது ஏகப்பட்ட நிறுவனங்களை மிரட்டி வாங்கிச்சு, சுப்ரீம் கோர்ட்டு தலையில் அடிச்சு சொன்னது இன்னைக்கு. அப்ப அப்படிப்பட்ட ஒரு வரலாறு கொண்ட பிஜேபி எடப்பாடிய ஒரு ஈடி ரைடு, தன்னுடைய மகனும் அந்த ராமலிங்கத்தினுடைய மகனும் 2 பேரும் சேர்ந்து அக்கா தங்கச்சி கல்யாணம் பண்ணியிருக்காங்க போல தெரியுது. அவங்களுக்கு பிரச்சனை வந்த உடனே பணிந்தது யாரு? எடப்பாடி தானே. அங்க போய் நடைபெற்ற ஒரு தொடர் நிகழ்வுகளினுடைய யூகமாகவோ அல்லது அந்த நிகழ்வுகளின் அடிப்படையிலோ சொல்றாங்க. இல்ல, அப்ப அதிமுகவை ரொம்ப குறைத்து மதிப்பிடுற மாதிரியும், திரு எடப்பாடி பழனிசாமியை ரொம்ப குறைத்து மதிப்பிடுற மாதிரியும், தனித்து அதிமுகவால் இங்க தனித்து கூட்டணி அமைச்சு தேர்தலில் போட்டியிட முடியாது, அவரால் தன்னுடைய திறமையை, தன்னுடைய ஆளுமையை நிரூபிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அதை டிவேல்யூ பண்ற மாதிரி. டிவேல்யூ இல்லாத காரணம் இருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நீங்க பாத்தீங்கன்னா 44% ஜெயலலிதா அவர்கள் விட்டு சென்றார். அதுல கிட்டத்தட்ட 23 கூட்டணியோட சேர்ந்து, தேமுதிக கூட்டணியோட சேர்ந்து 23, இப்ப 20% போயிருச்சு, எடப்பாடி இருந்து போயிருச்சு. அப்ப இந்த போன 20% எப்படி எடுத்துட்டு வர்றது? இது ஒரு மிகப்பெரிய கேள்வி. சரி, விஜய் கூட கூட்டணி வைக்கலான்னு ஒரு எனக்கு கிடைச்ச தகவல்படி, அது உண்மையா பொய்யான்னு தெரியாது, பட் எனக்கு கிடைச்ச தகவல்படி ஒரு பல்கலைக்கழக வேந்தர் பேச்சுவார்த்தை நடத்துறாரு விஜய் கூட. மிகப்பெரிய டிமாண்ட், 50% சீட்டு, மிகப்பெரிய டிமாண்ட், ஆயிரக்கணக்கான கோடிகள். அப்ப இதெல்லாம் கொடுத்து சேர்றதுக்கு பதிலா ஏற்கனவே அவர் அந்த கட்சி விஜய் சிறுபான்மையினர் வாக்குகளை பிரிப்பதற்காகவும் இளைஞர்கள் வாக்குகளை பிரித்து திமுகவை ஆட்சியிலிருந்து விரட்டுவதற்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் இது. எதுக்கு நம்ம அவங்ககிட்ட போனா நம்ம டைரக்டா பிஜேபி கிட்ட போயிடலான்ற ஒரு முடிவு எடுக்கப்பட்டு இந்த மாதிரியான ஒரு யூகங்கள் பிஜேபி இல்லாம தான் போகணும்னு நினைச்சாரு எடப்பாடி. ஆனால்
அப்படிப்பட்ட ஒரு சூழல் இல்ல, கிரவுண்ட் ரியாலிட்டி அப்படி இல்ல. இங்கிட்டும் சேர முடியாது, விஜய் கூடயும் போக முடியாது, ஏன்னா அந்த டிமாண்ட் வேற மாதிரி இருக்கு, அது வராது, ஒத்து வராது. அப்ப 20 23 + 18 41%. அப்ப கண்டிப்பா வந்து மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க நம்மளுக்கு என்ற ஒரு இல்ல. அதுதான் வில்சன் சொல்றாரு, இது வந்து நிபந்தனையோ நெருக்கடியோ எல்லாம் இல்ல, அவசியம். இங்க ஒரு அவசியம் ஒண்ணு இருக்கு. திமுக ஆட்சிக்கு எதிராக நம்ம ஒரு கூட்டணியை வலிமைப்படுத்தணும் அப்படின்னா நீங்க சொல்றதன் அடிப்படையில் ஒரு கால்குலேஷன், அந்த அரித்மெட்டிக் அடிப்படையில் அப்படியான ஒன்றை அவர் செய்திருக்கிறார்னா அது அரசியல் வியூகம் தானே. இது அவசியம் தான், அதிமுகவுக்கு அவசியம் தான். ஏன்னா திமுக ஆட்சி அகல வேண்டும் என்பது அதிமுகவுக்கு அவசியம், அது ஒன்றும் தவறு இல்லை. அதிமுக அவசியம் தான், பிஜேபிக்கு ஒரு அவசியம். ஏன்னா உரிமை குரல்னு ஒன்று ஒழிக்குது இந்தியாவில் அப்படின்னா அது திமுக தான் ஒழிக்குது. அதிமுக இருந்து உரிமை குரல், அவங்களும் இருமொழி கொள்கையை ஒத்தவர்கள் தான், அவங்களும் வந்து மும்மொழி திட்டத்தை எதிர்ப்பவர்கள் தான், அவங்களும் மாநில சுயாட்சியை வேணும்னு சொன்னவங்க தான். ஆனால் இந்த சுயாட்சியெல்லாம் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆட்சியை வந்துட்டா கொண்டாந்துட்டோம்னா, அதிமுகவுடைய பப்பட்டா, பிஜேபியினுடைய பப்பட்டா மகாராஷ்டிராவில் எப்படி ஆட்சி இருக்கோ அது மாதிரி கொண்டாந்துட்டோம்னா, இவர்கள் வந்து திமுக மாதிரி கவர்னருடைய 3 ஆண்டு கால அந்த அராஜக போக்கை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் சண்டை போட்டு போராடி வெற்றி பெற்று இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே கவர்னர்னா இப்படிதான் இருக்கணும்னு 142ல கொடுத்தாங்க பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பை திமுகவால தான் வாங்க முடியும். அதிமுக நம்மளுக்கு எப்படி இருந்தாலும் அவர்கள் லெட்டர் எழுதுவாங்க, நம்மளை வந்து பார்ப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, போராட்டம் பண்ணுவாங்க. ஆனா இப்படி ஒரு தீர்ப்பு வாங்க முடியாது. மாநில சுயாட்சி என்று சொல்லி ஒரு கமிஷனை போட்டு, ராஜமன்னார் கமிஷன் காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் போட்டு அதை ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் ரெஃப்ளெக்ட் பண்ணக்கூடியது ஒரே சக்தி படைத்தது திமுக தான். இரண்டாவது, மூணாவது டீலிமிட்டேஷன், ஃபேர் டீலிமிட்டேஷன் வேணும்னு சொல்லி அனைத்து மாநில முதல்வர்களை ஒருங்கிணைத்து மத்திய அரசுடைய அராஜக போக்கிற்கு எதிராக இன்றைக்கு உரிமை குரல் கொடுப்பது இன்னைக்கு திமுக. அதுலயே அதிமுக துணை நின்றாங்கல்ல, எதிர்க்கட்சி அவங்க பேசுவாங்க. இந்த மாதிரி போராடி வெற்றி பெறக்கூடிய வலிமை அதிமுக இல்ல. அந்த அதிமுகவை எப்படி நம்ம அதிமுகவை ஒழித்துதான் பிஜேபி வரும். இதை யார் சொன்னது? பிஜேபியுடைய தலைவர்கள் அத்தனை பேர் சொல்லியிருக்காங்க. எல்லா வீடியோவும் இருக்கு, இன்க்ளூடிங் அண்ணாமலை, எல்லா வீடியோவும் இருக்கு. அப்ப இவர்கள் எப்படி வந்து ஒழிப்போம், எப்படி நாங்க மகாராஷ்டிரால ஒழிச்சோம், எப்படி பீகார்ல ஒழிச்சோம், அதே மாதிரி ஒழிப்போம், அப்படி ஒழித்துதான் செய்வோம் என்று தெரிந்த பிறகும் போறாங்க அப்படின்னா அவர்களது சுயநலத்திற்காக, அவர்களது அவசியத்திற்காக, அவர்களது அழுத்தத்திற்காக பணிந்து அதிமுகவை பிஜேபியிடம் கொடுத்து விட்டார்கள். கடந்த காலத்தில் அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சியில் இருக்கும்போது சில விஷயங்களை கூட்டணி தர்மத்திற்காக ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலை இருந்ததுங்கிறத வெளிப்படையாவே அதிமுக சொல்லுச்சு. இப்ப மீண்டும் கூட்டணி அப்படி போனா அந்த அழுத்தம் இன்னும் அதிகமாகி கூட்டணிக்காக இன்னும் பல விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணிக்க வேண்டிய நிலைமை வராதா? ஒரு அழுத்தமும் வராது. ஏன்னா மாநில உரிமைன்னா இப்போ பொன்ராஜா அவரே சொன்னார், மாநில உரிமையில் வந்து அதிமுக ஒரே நிலைப்பாடில் தான் இருப்பாங்க, அவங்க அணுகுமுறை வேணால் வேறையா இருக்கலான்னு. இப்போ அவர் அந்த பப்பட்டுன்னு சொன்னார்ல, அதே வந்து காங்கிரஸ் மத்தியில் பீக்கில் இருக்கும்போது மாநில உரிமைக்காக பேசுகிற திமுகவை வந்து கூட்டணியில் வச்சு அவங்க பப்பட்டா வச்சுக்கிட்டாங்கன்னு நம்ம சொல்ல முடியுமா? கச்சத்தீவு விவகாரத்தில் அப்படி வச்சுக்கிட்டாங்கன்னு சொல்ல முடியுமா? அதே மாதிரி காவிரி நீர் ஒப்பந்தத்தில் 1974 மத்தியஸ்தம் அமைக்கணும் அப்படின்னு வழக்கு போட்டதை வாபஸ் வாங்கினதில் அவங்க அதை ஏற்றுக்கிட்டாங்கன்னு சொல்ல முடியுமா? அதே மாதிரி 22 மொழிகள் அதை வந்து ஆட்சி மொழியாக்கணும் தமிழும், ஏன் இருமொழி கொள்கை அப்படின்றது வந்து விரும்புகிற வரைக்கும் அப்படின்றத விட ஆட்சி மொழியே ஆக்கியிருக்கலாமே. 18 வருஷம் மத்தியில் ஆட்சியில் கூட்டணியில் இருக்கும்போது